ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் மைக் அண்ட் பயாலஜி. நான் உங்கள் அபிலாஷ் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபெர்மெண்டேஷன் வீக்கில் நம்ம ஃபெர்மெண்டேஷனாக என்ன, அது எங்கேருந்து வந்துச்சு, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னால் என்ன, டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் ப்ரொடக்ஷன். ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராடக்டில் மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத்தோ இல்லை அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைமோட ஆக்டிவிட்டியோ இருந்தாலே அது ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் தான். ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கர்ட், பன்னீர், சீஸ், பீர், ஒயின், ஆர்கானிக் ஆசிடில் அந்த சிட்ரிக் ஆசிட், அமினோ ஆசிட், அப்புறம் விட்டமின்ஸ், இது எல்லாமே வந்து ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் தான். இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக சிட்ரிக் ஆசிடோட ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிட்ரிக் ஆசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம காமனாக இருக்க அந்த எலுமிச்சைப்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, இது எல்லாத்துலேயுமே இருக்க ஒரு ஆசிட் தான். இதை வந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரிக் ஆசிடோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலேஷன் ஆஃப் மீடியம், ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் மீடியம், ஸ்டார்டர் கல்ச்சர், ஃபெர்மெண்டேஷன், ரிமூவல் ஆஃப் சிட்ரிக் ஆசிட். இந்த 5 ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் சிட்ரிக் ஆசிடை இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மீடியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கொடுக்குறோம், எக்ஸாம்பிள் ஆஸ்பர்ஜிலஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட க்ரோத் கண்டிஷன் என்ன, எந்த பிஹெச்சில் க்ரோத் ஆகும், அதுக்கு தேவையான நியூட்ரியன் சோர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மீடியா. எதுக்கு நான் ஆஸ்பர்ஜிலஸ் சொன்னேன் அப்படின்னா மேக்ஸிமம் சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆஸ்பர்ஜிலஸில் தான் நிறைய ஈல்டு கிடைக்கும். அதனால் ஆஸ்பர்ஜிலஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பிஹெச், அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி மீடியாவை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மீடியம். செகண்ட் ஸ்டெப்பான ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் மீடியமில் அந்த நம்ம கொடுக்குற ஆர்கானிசம் தவிர நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு கண்டாமினேட்டட் ஆர்கானிசம் வருது அப்படின்னா அதை கில் பண்ணுறதுக்கு ஹீட் மூலியமாக அந்த மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணுறது தான் அந்த ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் மீடியம். மூணாவது ஸ்டெப்பான ஸ்டார்டர் கல்ச்சர் அப்படின்றது என்னென்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த மீடியாவில் ஆஸ்பர்ஜிலஸ் நைகரை வந்து இனாக்குலேட் பண்ணுறது தான் வந்து ஸ்டார்டர் கல்ச்சர். அதுக்கப்புறமேட்டு நாலாவது ஸ்டெப்பான ஃபெர்மெண்டேஷன், அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷனை வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். அதாவது லிக்விட் சர்ஃபேஸ் கல்ச்சர், சப்மர்ஜ்டு கல்ச்சர், கோஜி ப்ராசஸ் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சுட்டாங்க. இதில் வந்து நம்ம லிக்விட் சர்ஃபேஸ் கல்ச்சர் அப்படிங்கிற அந்த டைப்பை தான் மேக்ஸிமம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த ஸ்டார்டர் கல்ச்சரை ஒரு பெரிய ஃபெர்மெண்டாரில் அதுக்கு தகுந்த டெம்பரேச்சரை செட் பண்ணி நம்ம அந்த மீடியாவையும் ஆஸ்பர்ஜிலஸ் கல்ச்சரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 14 டேஸ் பக்கம் ஃபெர்மெண்டேஷன் நடக்கணும். அந்த 14 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஆஸ்பர்ஜிலஸ்லேருந்து மைசீலியல் க்ரோத் ஆகி அது மூலயமா நமக்கு சிட்ரிக் ஆசிட் கிடைக்கும். இந்த 5 to 14 டேஸ் கேப்பில் ஆஸ்பர்ஜிலஸ் நல்லா க்ரோ ஆகி நமக்கு மேக்ஸிமம் ஈல்ட் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். இந்த கோஜி ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் மட்டும் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறாங்க. தென் தேர்ட் டைப்பான சப்மர்ஜ்டு பார்த்தோம் அப்படின்னா அது சின்னதாக, அதாவது நம்ம லெபார்ட்ரிஸ்லையோ இல்லை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டியில் கம்மியான குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த சப்மர்ஜ்டு கல்ச்சரை வந்து இந்த டைப்பை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபெர்மெண்டேஷன் 14 டேஸ் நடந்ததுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஸ்டெப்பான ரிமூவல் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் நடக்குது. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணி நமக்கு கிடைக்கிற அந்த லிக்விடை சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணி அதில் லிக்விடையும் சாலிட் பார்ட்டிகல்ஸையும் செப்பரேட் பண்ணி அந்த லிக்விட் பார்ட்டிகல்ஸில் இருக்க சிட்ரிக் ஆசிட், அந்த லிக்விடில் தான் மேக்ஸிமம் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் இருக்கும், அந்த லிக்விடை தனியாக எடுத்து அதை நம்ம கிறிஸ்டலைஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதை பவுடர் பண்ணி அந்த பவுடராக நம்ம கைக்கு சிட்ரிக் ஆசிட் வருது. இதுதான் வந்து சிட்ரிக் ஆசிடோட ப்ரொடக்ஷன். இந்த 5 ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் சிட்ரிக் ஆசிடும் இருக்குது. இதில் சிட்ரிக் ஆசிட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் இல்லை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், இந்த மாதிரி இருக்க இடத்துல அந்த ட்ரிங்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபுட்ஸ்லேயுமே யூஸ் பண்ணுறோம். தென் ஃபார்மா கம்பெனியில் யூஸ் பண்ணுறோம், மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி வைட்லி சிட்ரிக் ஆசிடை நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் அப்புறம் ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸை பற்றி நிறையா பார்த்தோம். ஸோ வரப்போகிற எபிசோடில் இன்னும் நிறையா பார்ப்போம்.
இன்னும் வரப்போகிற எபிசோடில் நிறைய ஃபெர்மெண்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது வரைக்கும் நான் உங்கள் அபிலாஷ், இது உங்கள் மைக் அண்ட் பயாலஜி. டாட்டா பாய்.